நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தெரியுமா? நம்ம உடம்புல எந்த குறைபாடுமே இல்லை. அப்படி இருந்தும் இந்த வாழ்க்கையை வாழ ரொம்ப கஷ்டப்படுறோம்ல. ஆனால் நம்ம நாட்டோட சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட சோபனாக்கா துணுக்காய் பகுதியில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நான் சத்யானந்தம் சோபனா, 40 வயசு. நான் உயிலங்குளம் என்ற கிராமத்தில் வசித்து வரேன். அது துணுக்காய் பிரதேச செயலத்துக்கு உட்பட்டு அந்த கிராமம் அமைஞ்சிருக்குது. இப்போ நான் இந்த தையல் நிலையத்தை நடத்துறதுக்காக துணுக்காய் பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட துணுக்காய் கிராமத்திலேயே என்னுடைய தையல் நிலையத்தை நடத்தினார். யுத்தத்தின் போது நாங்கள் வந்து கொண்டிருக்கல செல் தாக்குதலில் நானும் எனது கணவரும் காயப்பட்ட நாங்கள் திருமணம் ஆகிட்டு காயப்பட்டு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்ததுக்கு பிற்பாடு 2 குழந்தைகள் இருக்கிறோம். எனக்கு செல் தாக்குதலில் எனக்கு இடது கால் துடையோட அகற்றப்பட்டுட்டு எனது கணவருக்கு வந்து வலது கை முறிவிட்டு பிளேட்டிங் செய்கிற கட்டத்தில் இருக்குது. இப்போவும் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காகத்தான் வேறு ஒரு இடத்துல போய் நிற்கிறார். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக இந்த சமூகத்தில் பல வழிகளில் போராட வேண்டியிருந்தது. சாதாரண மக்களோட ஒப்படைக்குள்ள நாங்கள் நடப்பதிலையோ அல்லது எங்களோட வேலைகளை செய்கிறதுலையோ பல சிரமங்களை எதிர்கொண்டு நாங்கள் போக்குவரத்து முதல் தொடங்கி எங்களோட வாழ்வாதாரத்தை நிறைவு செய்கிற வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டு நான் 10-12 தொழிலுக்கு மேலே முயற்சி செய்து நான் இறுதியாக எனக்கு பொருத்தமான தொழிலாக கண்டெடுக்கப்பட்ட தொழில் தான் இந்த தையல் தொழில். அதில் நான் இப்போ சிறப்பாக செய்து கொண்டு வரணுன்றது எனக்கு மகிழ்ச்சி. நான் தையல்ன்றது அம்மா தையல் செய்வா. அம்மா தையல் செய்து கொண்டு கேட்கலையே எனக்கு விருப்பம். அவள் வெட்டுற ஒவ்வொரு பாகங்களையும் இது கையா இது கொளரா அப்படி என்று கேட்டுக்கொண்டிருப்பேன். அந்த ஆர்வத்தின் நிமித்தம் நான் பாடசாலைக்கு போய்க்கலையே எனது 15 வயசில் எனக்கான யூனிஃபார்மை நானே தைச்சி ஸ்கூலுக்கு போட்டு கொண்டு போயிருக்கிறேன். அதுக்கு பிற்பாடு போர்ச்சூழல் காரணமாக எங்களோட பாடசாலை பள்ளி அனுபவங்களும் இல்லாமல் போயிட்டது. நாங்கள் மிகுந்த பிரச்சனைகள் சவால்களுக்கு பின்னால் நான் யுத்தமெல்லாம் முடிஞ்சு திரும்பவும் சமூகமயப்படுத்தப்படல எனக்கு கால் இல்லை. என்ன செய்ய வேணும், என்னுடைய தொழில் முயற்சி அல்லது எங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு போக போகிறோம்ன்றதில் நிறைய சிந்திக்க வேண்டி இருந்தது. பொருளாதார பலம் இல்லாமல் இருந்தது. எல்லாருமே உறவினர்கள் அம்மா அப்பான்றதுல இருந்து எல்லாருமே தங்களோட முழு சொத்துக்களையும் இழந்து வந்தபடியா எங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறது கூட யாருமே இருக்கல. நாங்கள் எங்களோட சொந்த முயற்சியின் பலனா தான் இவ்வளவு தூரத்தில் முன்னுக்கு வந்து நிற்கிறோம். நான் வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்குது, ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் ஒரு தொழிலில் என்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்குது. அப்போ அதே போல் நானும் ஒரு தொழிலை செய்கிறதுக்காக ஒரு சர்டிஃபிகேட்டை வேண்டுமன்றதுக்காக எனக்கு குழந்தை பிறந்து 6 மாதம் மகள் கை குழந்தையோடு அவள் கொண்டு போய் பக்கத்தில் பாய் விரித்து அவள் கிளத்தி போட்டு நான் தையலை செய்து 6 மாதத்துக்கு பிறகு நான் சர்டிஃபிகேட் எடுத்தேன். அதை தொடர்ந்து திருப்பி நைட்டா ஊடாக நான் தொழில் செய்து கொண்டு கேட்கல அனுபவ ரீதியான சர்டிஃபிகேட்டை தரத்துக்காக 1.5 வருஷம் நான் இன்னொரு ஆசிரியர் ஊடாக நான் ட்ரெயின் பண்ணப்பட்டேன். அதுக்கு பிறகு 1.5 வருஷம் முடிய இப்போ நான் NVQ level 4ல் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் 3 பேரை இந்த 10 வருடம் நான் கடையை ஆரம்பித்து 10 வருஷத்துலையும் நான் 3 பேரை ட்ரெயின் பண்ணி அவையில சுயதொழிலாக தங்களோட சொந்த காலில் நிற்கக்கூடிய மாதிரி உருவாக்கி விட்டுருக்கிறேன். 2 பேர் தனியாக தங்களோட வீட்டோட செய்யணும். இன்னும் ஒரு ஆள் நான் என்னுடைய கடையிலேயே உதவியாளராக வச்சிருக்கிறேன். அவள் உதவியாளராக வச்சிருக்கிறதுக்கு மிக பிரதான காரணம் அப்படின்னு சொன்னால் அவவும் என்ன போல யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு கண்ணை இழந்தவா, உடம்புலேயும் மேனிய இடங்களில் காயங்களோட இருக்கிறா. அவளோட குடும்பத்தை தாங்கணுமன்றது எனக்கு சரியான விருப்பம். அதால் நான் அவையும் வச்சு என் தொழிலை மேற்கொண்டு வரேன். இன்னும் நான் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் நிறைய விஷயங்களை நான் இப்போவும் நான் படித்து கொண்டிருக்கிறேன். நான் படிக்கிறத வச்சுக்கொண்டு நான் அதை என்னட்ட வார வாடிக்கையாளருக்கு எவ்வளோ மிகச்சிறப்பாக செய்து முடிக்கலுமோ அவ்வளோ சிறப்பாக நான் அவைகளுக்கு திருப்திகரமான சேவையை செய்கிறேன்றதில் சந்தோஷமாக. எதிர்கால கனவுன்றது நிறையவே இருக்குது. அதில் நான் 10 வருஷத்துக்கு முதல் நான் என்ன செய்கிறேன்ற கேட்கல ஒளிரும்பாழ்வன்ற எங்களோட பிரதேசத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு தான் எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை முதலாவது தந்தவையால். அது தரும்போது நான் அவைகளுக்கு வாக்களித்து நான் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேரையாவது 5 குடும்பத்தையாவது நான் என்னுடைய அறிவின் நிமித்தம் அவைகளை உருவாக்கி அந்த 5 குடும்பமாவது வாழ்வாதாரத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய மாதிரி வழிகாட்டுவேன் என்று தான் நான் தொடங்கினேன். ஆனால் இந்த தொழிலை செய்து கொண்டு வரைக்குள்ள எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கான நல்ல சரியான முதலீடுகள் சரியான வகையில் அமைகிற இடத்துல எனக்கான மதிநுட்பத்தை வச்சுக்கொண்டு நான் பல பேருக்கு தொழில் வாய்ப்பு அளிக்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன்.
எனக்கு 2 பிள்ளைகள். மகள் 9ஆம் ஆண்டில் படிக்கிறா, மகன் 6ஆம் ஆண்டில் படிக்கிறார். அவைகள் நிலக்கட்டிக்காரர். நான் அவைகளுக்கு சொல்கிறது எப்படின்னு சொல்லிச்சேன்னா, என்னுடைய இயலாமை, அதாவது என்னுடைய மாற்றுத்திறன்ன்றது ஏற்பட்டதுக்கு பிற்பாடு நான் இந்த சமூகம் சார்ந்த மக்களை நோக்குற விதம்ன்றது வித்தியாசம். சில வேளை நான் இயலுமையான ஆளாக இருந்திருந்தேன்னு சொல்லிச்சேன்னா மற்றவர்களுக்கு உதவுவது சம்பந்தமாக சிந்தித்திருப்பேன் என்று பார்த்தா இல்லை. ஆனால் நான் அவைகளுக்கு சொல்கிறது, இன்னொரு இயலாத அம்மாவாக உங்களுக்கு தந்து நீங்கள் சமூகத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கான தருணத்தை கடவுள் உங்களுக்கு பரிசளிச்சிருக்கிறார். அதை ஒரு குறையாக பார்க்காம நீங்கள் அதை நிறைவாக பார்த்து நிறைய பேருக்கு உதவி செய்யணுமெண்டு. என்னுடைய மகள் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கிறா, இப்போ படித்து கொண்டிருக்கிறா. நான் அவட்ட சொல்கிறேன், நீங்கள் எதிர்காலத்தில் என்ன வேலையாவது செய்யுங்கோ, ஆனால் இது அம்மாண்ட லட்சியங்கள் சில வேளை அம்மாவோட நிறைவு பெறாமல் போனாலும் அம்மாண்ட கனவு நீங்கள் ஒரு காமெண்ட்ஸிൻ്റെ ஒரு ஓனராக இருக்க வேணுமென்றது அம்மாண்ட கனவு. என்ன தொழில் செய்தாலும் இது ஒரு பகுதி நேரமாக செய்ய வேணுமென்றதை நான் இந்த பிள்ளைக்கு வலியுறுத்தியிருக்கிறேன். அவள் அதை கட்டாயம் செய்வான்ற நம்பிக்கையும் நான் என்னுடைய ஆயுள் காலம் வரைக்கும் அவள் அதுக்கான முழுச்ச பலத்தோட இருப்பேன் என்று நான் நம்புறேன். நான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்காம நம்மளோட இருக்கவங்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தான் நம்ம சோபனாக்கா. என் பேர் கிருஷ்ணாவேணி. எனக்கு வயசு 37. 2 பிள்ளைகள் இருக்கணும். யுத்தத்தால் கண் பாதிக்கப்பட்டு கண் தெரியாது. ஒரு கண் தான் நல்ல கிளியராக தெரியும். அப்போ நாங்கள் ஏஎல் படிச்சுருந்தனால் அந்த நேரம் எனக்கு பிறகு படிக்க முடியாத சூழ்நிலை. ஒரு தொழிலுமே எனக்கு படிப்பு முடிக்கலை. அப்போ சமூகத்தில் வாழ்கிறதுக்கு எந்த ஒரு தொழிலுமே எனக்கு தெரியாது. அப்போ கடைசியாக எங்களோட அம்மா பரம்பரையே தையல்காரர் தான். அதால் அம்மா சின்ன வயசுலேயே தைப்பா, அதையும் பார்த்து எனக்கு பெருசாக தையலில் ஆர்வம் இல்லை, என்ற அவ்வளோ பொறுமை இல்லை எனக்கு. காலையில் வந்து பின்னேறம் போனால் 1000 ரூபா தருவாள். அப்போ அதுக்குள்ளே நான் அவள் அந்த தேவைகள் என்ன ஒரு பணியாளராக அவள் நோக்குற இல்லை. உண்மையாக ஒரு சகோதரம் தான் அவள் எனக்கு கொண்டவிட்ட சகோதரம். அப்போ அந்த ரீதியாக அவள் ஒரு பணியாளராக நோக்குறையில் அவள் சொல்கிற வேலை எல்லாமே நான் செய்வேன். அப்போ நானும் ஒரு தாய் தானே, இப்போ அதை உணர்ந்து அக்காவுக்கு மேலாது. அப்போ நான் எல்லாமே செய்து பின்னேரத்தில் தருவா காசு அக்கா. மற்றபடி தேவையண்டது நான் தேவைண்டைக்கு நான் வீட்டை நிற்க போகிறேன்னாக்காண்டா கூட வீட்டை நின்று நான் சில மிஷின் இருக்குது, அங்கே வீட்டையும் கேட்குற ஆர்டர்களை தைச்சி கொடுக்குறேன் நான். அதெல்லாம் என் பொருளாதாரம் போய்ட்டு இருக்குது. மற்றது நான் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும். எப்படின்னு சொல்லிச்சுன்னா, நான் எந்த தொழில் ஆரம்பித்ததுல இருந்து 2 வருஷத்துக்கு பிற்பாடு நான் யோசித்தேன், இப்போ நான் உழைக்கிற உழைப்பில் இருந்து ஒரு சின்ன தொகையை இன்னொரு ஆக்களுக்கு கொடுக்க வேணுமென்றதுல எனக்கு விருப்பம் இருந்தது. நான் கடை தொடங்கி இப்போ 10 வருஷம், நான் 8 வருஷமாக இதை செய்து கொண்டிருக்கிறேன். எப்படின்னு சொன்னால், என்னுடைய உழைப்பில் இருந்து ஆரம்பத்தில் நான் 10 ரூபா வீதம் போட்டு கொண்டு வந்து அந்த தொகையை டிசேபிள் டே, அதாவது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி டிசேபிள் டே பொருத்தமான ஒரு நபரை நானே தெரிவு செய்து, நான் யாருடைய சிபாரிசும் இல்லாமல் நானே தெரிவு செய்து அவைகளுக்கு அந்த காசை கொடுத்து கொண்டு வந்தேன். இப்போ இருக்கிற பொருளாதார சூழல் காரணமாக நான் வருஷத்தில் ஒரு காண்டாலும் ஒரு 5000 ரூபாயை இன்னொரு ஆக்களுக்கு கொடுக்கணுமன்றதுக்காக நான் 5000 ரூபாயை அந்த காசை கொடுத்தோன்னு வரேன். இது நான் என்ன விளம்பரப்படுத்த வேணும் அல்லது நான் இதை செய்கிறேன்ன்றதை நான் உலகத்துக்கு சொல்ல வேணும்ன்றது என்ற பிரதான நோக்கம் இல்லை. இப்போ நாங்கள் வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு நாங்கள் எங்களோட வாழ்க்கை முறையிலிருந்து மீண்டல சிரமப்பட்டது போல எங்களுக்கு கீழே இன்னும் பலர் இருக்கணும். அவைகளுக்கு மேலே கொஞ்சம் தகுதியோடு இருக்கிறார்கள். அவைகளுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் இந்த உலகத்தில் அன்பென்ற பிணைப்பில் நாங்கள் நினைச்சிருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணணுன்றதுக்காகத்தான் நான் இந்த செயலை செய்து கொண்டு வரேன். இந்த கருத்தினூடாக ஒரு நபராவது என்ன போல செய்யணும்னு சொல்லி ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு வந்தா அது நான் அடைஞ்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நான் அதை கருதுறேன். இந்த உலகத்துல குறைபாடுன்னு ஒன்று இருந்தா அது உடம்புல இல்லைங்க, நம்ம மனசுல தான். மனசு உறுதியா இருந்தா இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கலாம், நம்ம சோபனாக்கா மாதிரி.